Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அண்மைச் செய்தி. சென்னை ராயப்பேட்டை YMCA மைதானத்தில் இஃப்தார் நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்றிருக்கிறார். இஃப்தார் நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்றிருக்கிறார். தமிழ்நாடு வக்ஃபு வாரியத்தின் ஒருங்கிணைப்பில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் பங்கேற்றிருக்கிறார். சென்னை ராயப்பேட்டை YMCA மைதானத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. சென்னை ராயப்பேட்டை YMCA மைதானத்தில் இஃப்தார் நிகழ்ச்சி நடைபெற்று வரும் நிலையில் அதில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார். அந்த அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். இருக்கிறதுல உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். முதல்ல உங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய புனித ரமலான் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ரமலானுக்கு நாம் வாழ்த்து சொல்வதை பார்த்தா பல பேருக்கு கோபம் வரும். அதை பற்றியெல்லாம் நமக்கு கவலை இல்லை. ரமலானுக்கு வாழ்த்து சொல்வது பல பேருக்கு கோபம் வருதுன்னா இன்னும் 100 முறை கூட மீண்டும் மீண்டும் ரமலான் வாழ்த்துக்களை நாங்கள் சொல்லிக்கொண்டே இருப்போம். இன்றைக்கு வக்ஃபு வாரியத்தின் சார்பாக ரம்ஜான் நோன்புக்கு தேவையான தொகுப்புகளை இங்கே கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். இதற்காக 25க்கும் அதிகமான தர்காக்கள் அந்த பொருட்களை நன்கொடையாக கொடுத்திருக்கின்றன. அதற்கு அந்த தர்காவுடைய நிர்வாகத்திற்கும் அதனுடைய நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய அத்தனை நல் உள்ளங்களுக்கும் அரசு சார்பாக எங்களுடைய நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்தியாவிலே இன்றைக்கு சிறுபான்மை மக்கள் உங்களுடைய சொந்த வீடு போல இருக்கின்ற ஒரு மாநிலம் அப்படின்னா நம்முடைய தமிழ்நாடு என்று நாம் தைரியமாக சொல்லலாம். சிறுபான்மை மக்களுடைய மனதில் பெரும்பான்மை இடத்தை பிடித்த ஒரு அரசுன்னா அது நம்முடைய திராவிட மாடல் அரசு தான். அதற்கு உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியும் உணர்வும் பாசமுமே சாட்சி. திராவிட இயக்கத்திற்கும் இஸ்லாமிய மக்களுக்குமான உறவு இன்று நேற்று தொடங்கிய உறவு கிடையாது. பெரியவர் மறைந்த கன்னியமிகு காயிதே மில்லத் அவர்களுடைய காலத்திலிருந்தே திராவிட இயக்கம் இஸ்லாமிய மக்களோடு உங்களுடைய அன்பை பெற்று செயல்பட்டு வருகின்றது. குறிப்பாக கலைஞர் அவர்கள் மேலே அவர் மீது பெரியவர் காயிதே மில்லத்துக்கு அவர்களுக்கு இருந்த மிகப்பெரிய அளவுல மரியாதையும் மதிப்பும் இருந்தது. அதே போல் கலைஞர் அவர்களும் காயிதே மில்லத் அவர்களும் நல்ல நண்பர்களாக உற்ற தோழர்களாக இருந்தார்கள். இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா காயிதே மில்லத் அவர்கள் இறுதி காலத்தில் உடல்நலம் சரியில்லாமல் இருந்த நேரம் அவர் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருந்தார். முத்தமிழர் கலைஞர் அவர்கள் பெரியவர் காயிதே மில்லத் அவர்களை உடல்நலம் விசாரிக்க மருத்துவமனைக்கு சென்றிருந்தார். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.